பர்சன் ஏ ஹீ ரன்னிங் எ கம்பெனி. இந்த பர்சன் ஏ அப்படிங்கிறவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இந்த கம்பெனி வச்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதுசாக ஹி brought a நியூ மெஷின், ஒரு மெஷினரி வாங்குறாரு. புதுசாக ஒரு மிஷின் வாங்குறாரு. சரி, ஓகே, அந்த கம்பெனியில் இந்த மிஷினை யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணும் பொழுது, ஒரு 10 பேர் வச்சு 10 லேபர்ஸ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. சரி, ஓகே, இது உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு டே 1 ஒரு 5 பேர் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. டே 1 5 பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டே 2 7 people ஆப்ரேட்டிங் த மிஷின், அண்ட் டே 3 8 people ஆர் ஆப்ரேட்டிங் த மிஷின், அண்ட் 4th day 10 லேபர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் த மிஷின். சரி, இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பர்சன் ஏன் என்ன பண்ணுறாரு, அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. என்ன அனலைஸ், ரிசர்ச் பண்ணி, ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன ப்ரொடக்ஷன் எப்படி இருந்திருக்கு, ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி இவர் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. 5 லேபர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் த மிஷின், தட் டைம் ஒன்லி 60% ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்லி கம்மிங், அண்ட் 7 பேர் ஆப்ரேட் பண்ணுறப்ப 70% வந்திருக்கு, 8 பேர் ஆப்ரேட் பண்ணுறப்ப 80% வந்திருக்கு, 10 பேர் ஆப்ரேட் பண்ணுறப்ப 75% ஒன்லி ப்ரொடக்ஷன் வந்திருக்கு. உடனே இவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கே தெரியும், இதில் எத்தனை லேபர்ஸ் வேலை பார்த்தா நல்ல அதிகமான ப்ரொடக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 8 பேர் வேலை பார்த்ததுனால 8 பேர் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணும்பொழுது 80% வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த டிசிஷன் எடுத்தாலும், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அவங்க யோசித்து டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டெய்லர்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, த சயின்ஸ் இஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த டாபிக். நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹார்மோனி இட் மீன்ஸ் பீஸ், ஒரு சமாதானம். நாட் டிஸ்கார்ட் அப்படின்னா சம்டைம்ஸ் பிட்வீன் த லேபர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வில் கம். அதான் கருத்து வேறுபாடு, டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள ஒரு சண்டையோ இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. there should be complete harmony between the workers and the management, since if there is any conflict between the two, it will not be the beneficial either for workers or the management. ஸோ ரெண்டு பேருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் குட் ஃபார் தேர் பிஸ்னஸ். ஓகேவா, அதைத்தான் அவர் சொல்கிறாரு. போத் த லேபர்ஸ் அண்ட் த ஒர்க்கர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் their business. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் mental revolution. The technique of mental revolution involves a change in the attitude of workers and management towards each other. Both should realize the importance of each other and should work with full cooperation. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் லேபர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸும் ரெண்டு பேருமே அவங்களுக்கான ஒரு வேல்யூஸை they should realize their values. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும் தான் the company gain more profit. Either what will happen, there should be a problem. There should be a spirit of togetherness between workers and the management. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டும் லேபர்ஸும் என்ன செய்யணும், ஒற்றுமையாக ஒரே வேலையை செய்யணும். புரிஞ்சிருச்சா? And next topic is cooperation, not individualism. So this principle is an extension of principle of harmony, not discord, and lays the stress mutual cooperation between the workers and the management. So management should always welcome the suggestions and should also reward them if their suggestions prove to be beneficial for the organization. Reduction of cost to increase in production. At the same time, workers should also resist from going on strike or making unnecessary demands. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லேயும் கண்டிப்பாக டிசிஷன்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா, they should get the suggestions from the laborers. ஒர்க்கர்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்கணும். எந்த மாதிரி நம்ம கம்பெனியில் இந்த மாதிரி கொண்டு வரலாமான்னு சொல்லி கேட்டு, சப்போஸ் அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக ப்ராஃபிட் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால், அந்த
லேபர்ஸ்க்கு இவங்க ஒரு போனஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க என்ன செய்யணும், ஒர்க்கர்ஸை மோட்டிவேட் பண்ணணும். ஒர்க்கர்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் எ இன்டீகிரல் பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் all important decisions should be taken after the consultation with workers. எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக லேபர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, the company definitely should be get more profit and effectively they will go forward in future. ஸோ அப்போ இங்கே தான் என்ன சொல்லியிருக்கிறார், கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலைசேஷன். அப்படின்னா என்ன, மேனேஜ்மெண்ட் மட்டும் தனியாக டிசிஷன் எடுக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், லேபர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கோஆப்ரேட்டாக ஒர்க் பண்ணணும். அண்ட் ஃபைனலி டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பிரிட்டி. Efficiency of any organization on the skills and capabilities of employees to the great extent. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி எப்போ வெளியே தெரியும் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஒவ்வொரு லேபர்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அதை பொறுத்து தான் அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டாக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, த பேசிக் ஸ்டெப் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், சரியான ஒரு பர்சனை சரியான ஒர்க்குக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, டெஃபினெட்லி தே வில் லூஸ் தேர் ப்ராஃபிட், டெஃபினெட்லி தே வில் ஃபேஸ் த லாஸஸ். அப்போ என்ன செய்யணும், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் த செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஷுட் பி சயின்டிஃபிக்லி செலக்டட். இந்த செலக்ட் பண்ண போகிற எம்ப்ளாயீஸ்லாம் சயின்டிஃபிக்காக செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப் இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொன்னால், அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கணும். அதான் நீங்கள் உதாரணத்துக்கு பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு தான் அவங்க நிறைய மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த ஒர்க் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னா, they should choose the right people or right person for right job. ஸோ இதைத்தான் இந்த டெய்லர் அப்படிங்கிறவர் இந்த 5 இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ டுடே ஹோம்ஒர்க் இஸ் யூ ஷுட் study and write down the F.W. Taylor's scientific management, principles of scientific management. இந்த 5 பாயிண்ட்டுமே நீங்கள் நோட்டில் ஸ்டடி பண்ணி எழுதுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, thank you students. See you on next class.